சீமானுகள் இந்த மாதிரி ரெய்டு வரும், என்ஐஏ ரெய்டு வருன்றதே ஒருத்தர் சொல்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தர் சொல்கிறாரு, அமித்ஷா கிட்ட சீமான் பற்றிய கோப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ளே போயிட்டு வந்தவங்ககிட்ட விசாரிச்சப்ப, Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதன்மையான எதிரி திமுக தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு இல்லையா? அப்ப அது பாஜக அதை ஆதரிக்கத்தானே செய்யணும். இல்லை, முதன்மையான எதிரி திமுக தான்றப்ப திமுக எதிரான அதை விட முதன்மையான எதிரி பாரதிய ஜனதா கட்சி பல மேடைகளில் பேசிட்டு இருக்கு. ஆனா பாஜக தலைவர்கள் அதிகமா சீமானை விமர்சிக்கிறாங்களா? நேற்று கூட அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. நான் என் ரூட்டில் போயிட்டு இருக்கிறேன்னா குறுக்கால வராதுன்னா கட்சியை பார்த்துக்கோ, கட்சியை காப்பாற்றிக்கோ. புரிதல் அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? எந்த கட்சிக்கு நீங்கள் நிதி வரல வெளிநாடுகள் இருந்து? ஒரு கட்சியை சொல்லுங்க. மோடிக்கு வந்த பணங்களில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க குற்ற நடவடிக்கைகள் இருக்கிற நிறுவனங்கள், கம்பெனி, ஏதோ ஒயிட் காலர் குற்றம் கூட இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு இவங்களாம் அனுப்பியிருக்கிறாங்க, இதுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு விசாரித்தா சரியாக இருக்குமா? சீமானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இல்லையா, மோடிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் பேச்செல்லாம் கேட்பாரு, நிறைய அழைப்பு கொடுத்துருக்காரு, கட்சியில் சேர்ந்துருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ராஜ்யசபா சீட்டு கூட அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தூதெல்லாம் அமைச்சாருன்னு. ஆமாம், அப்போ பேசியிருக்கிறாங்க, நான் மறுத்துட்டேன். அது நமக்கு சரியானது இல்லை, ஏற்புடையது இல்லை, அது மண்ணுக்கு உண்டானது இல்லை. பாஜகவை திமுக எதிர்க்கிறதுன்றது ஒரு உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்க. இல்லை, பாஜக திமுக விட்டுருங்க, இல்லை விட்டுரு, அதை பேசணும் நண்பா, அதை விட்டுருங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட்டி கிடையாது. இப்போ சீமானே சொல்லும் போது அன்பான சர்வாதிகாரம்னு சொல்றாரு இல்லையா? இல்லை, அதை ஒப்பிடும் போது ஒரு விமர்சனமா வரும்ல. அது சர்வாதிகாரம் எந்த கட்சியில்? திமுக ஜனநாயகம் இருக்குதா? உங்க இதிலே கேட்கறேன். இல்லை, நான் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. நீங்க அந்த மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ப. ஏகலைவன் அவர். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் சார்ந்த இடங்களில் என்ஐஏ சோதனை நடந்தது. அதன் பிறகு அவரிடம் விசாரணை தொடர்கிறது. இது என்ன காரணம், இல்லை அரசியல் காரணங்கள் இருக்கா, ஒரு பின்னணி என்ன அப்படின்னு நீங்களுமே கூட பேசியிருந்தீங்க. ஊடகங்களையும் பல வகையான செய்திகள் வெளிவருது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஓமலூரில் ஒரு 2 பேரை கைது பண்ணுறாங்க. அவங்க கையில் துப்பாக்கிகள் இருந்துச்சு, வெடிகுண்டுகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்கு. அந்த கைது செய்யப்பட்ட 2 பேரும் நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க, அங்கேருந்து அவங்க பணம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற வாக்குமூலத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு அரசியல் காரணங்களோட தான் சேர்ந்து பார்க்கணும். பொதுவாக மாநில இல்லை மத்திய அரசுகளில் நடக்கிற வழக்கமான ஒன்று, ஆகாத ஒரு கட்சியின் மேலே அந்த வளர்ச்சியின் மீது ஒரு இது வரும்போது குறிப்பிட்ட ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்படியான செயல்கள் இறங்குறது வாடிக்கை. இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் சொன்னீங்க வெடிகுண்டு துப்பாக்கி அப்படின்லாம், ஒரு துருப்பிடிச்ச துப்பாக்கி தெளிவாக நம்ம சொல்லியிருக்காங்க. பழைய நாட்டு துப்பாக்கி, அடுத்தது சில ரசாயன பொருள்கள் இருந்தது, அதை தான் எடுத்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க. உலகின் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தின அந்த போராளிகளுடைய இயக்கம் இப்படி இதை எடுத்து செய்துக்கிட்டு ஒரு துருப்பிடிச்ச துப்பாக்கி எடுத்து, நாட்டு துப்பாக்கி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு அதன் மூலமாக எதனா செய்யணும் அப்படின்றதுக்கு அவசியமே இன்றைக்கி இல்லை அவங்களுக்கு. அடுத்தது மௌனிக்கப்படுகிறது இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னதுலேருந்து உலகமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு 14 ஆண்டுகளில் எங்கேயுமே இவங்க வன்முறை தீவிரவாத இதில் இறங்கினதா ஒரு பதிவும் இன்றைக்கி இல்லை. தவிர அவங்க ஆதிக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட மக்கள் மீது எந்த விதமான தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் நடத்தினதா எந்த பதிவும் இல்லை. அந்த சிங்கள இராணுவமே அதை ஒத்துக்குது. இராணுவத்தோடு தான் மோதி இருக்கிறாங்க இறுதி வரைக்கும். இப்படிப்பட்ட அந்த இயக்கம் ஏதோ தீவிரவாத இயக்கம், அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அப்படின்றத விட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு உலக சூழலுக்கு ஏற்ற அந்த பேரை மாற்றி சிங்களம் அதை பயன்படுத்திக்கிட்டதே பேசிட்டு இருக்கிற போக்கு இங்கே நீடிக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இந்த பின்னணியில் மாற்ற இதில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தார். அவர் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சில இயக்க பேர்கள் அந்த பேரில் இயங்க முடியாதுன்னு வேறு பேரில் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிற நபர் ஏற்கனவே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அதனால் வேண்டி இவங்க தொடர்பு அவர் இந்த 2 பேர்கிட்ட பேசுகிற அந்த நபர் இவர்களுடனெல்லாம் பேசியிருக்கிறதாக சொல்லி வராங்க.
இப்போ பொதுவாக எல்லாருமே பேசி எந்த நபர் சொல்றாங்க அவங்க? குறிப்பிட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு நபர் அப்படின்றாங்க. சந்தேகத்துக்கிடமாக அவங்க சந்தேகிக்கிற ஒரு நபர். அவர் எந்த துறையை சார்ந்தவர், நிறைய துறைகள் இருக்குது அதுக்குள்ளாக. அது எந்த துறையை சார்ந்தவர்னு சொன்னது குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி உங்களோட பேசினாரா, அவர் தான் மீள் உருவாக்கம் செய்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலி துவாரகா வருகை அப்படின்னு வந்தப்ப நிறைய போராளிகள் இயக்கத்தில் இருந்தவங்களே வெளிப்படையாக வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அங்கே வந்து பிடிபட்டு அங்கேருந்து இராணுவத்தினுடைய அந்த இதில் கேம்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியானாலும் வெளிநாடுகளில் போய் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இங்கே இருக்கிறவங்களோட பேசுவாங்க. எல்லா கட்சி தரப்புலையும் நம்பகமான தனக்கு உணர்வாளராக இருக்கக்கூடியவங்களாம் பேசுவாங்க. அதை ஒட்டி இது விசாரணை அப்படின்றது இந்த 8 பேருக்கு பண மோசடியோ, பணம் வெளிநாடுகளிலிருந்து குவிஞ்சதுன்ற மாதிரியோ, அல்லது இந்த மாதிரியான வேறு விடயங்களுக்கு இருக்கிறாங்களோன்ற மாதிரி கிடையாது. இவங்க வந்து சாட்சியாக தான் இதில் விட்னஸ் உங்களை கேட்குற அந்த நபரை பற்றி தெரிந்திருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு அதில் நீங்கள் அதோடு இருக்கீங்க, சேர்ந்து இயங்குறீங்கன்றதுலாம் இல்லை. அது ஊடகங்கள் வந்து அப்படி சித்தரிக்குது. அந்த மாதிரி கிடையாது. அவங்க விசாரித்தது அடுத்தது அவங்களுடைய சம்மன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நபர்களுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா என்று விசாரிக்க தான் வரும். அதன் மூலமாக எதனா தகவல் கிடைக்கலாம். இவர்களுடைய இந்த 8 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சேர்ந்து இயங்குற மாதிரியான ஆட்களும் கிடையாது. உங்களுக்கு யாருமே இங்கே இருக்கக்கூடிய அரசியலை ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி தான் அந்த கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. 14லேருந்து இது வரைக்கும் 10லேருந்து இது வரைக்கும் 24 கடந்த 14 ஆண்டுகளாக அந்த கட்சியும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே அந்த மாதிரி செய்யலை. பிரிவினைவாதமும் இது வரைக்கும் கோரலை. அந்த மாதிரி தூண்டிடாதீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெளிநாடு உரிமைகளை பற்றி பேசும்போது நீங்கள் இப்படி தூண்டாதீங்கன்னு பாஜக அரசை பேசுகிறாங்க. இது வந்து இந்த ஒன்றிய அரசுக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில பாமக நிர்வாகிகள் ஒருத்தர் பேட்டி ஏற்கனவே கொடுத்துருந்தாரு. சீமானுகள் இந்த மாதிரி ரெய்டு வரும், என்ஐஏ ரெய்டு வருன்றதே ஒருத்தர் சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனதை நான் இங்கே பார்த்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள் கட்சியெல்லாம் காப்பாற்றிக்கிற வழியை பாருங்கன்னு பாஜக ஆட்கள் சில பேர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அமித்ஷா கிட்ட சீமான் பற்றிய கோப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே வெளியில் வந்திருக்குது இங்கே அங்கேயுமா. அப்போ இதனுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு வருவது அவர்களுக்கு விருப்பம் உள்ளதாக இல்லை. புரியுதில்லை? என்னதான் இருந்தாலும் ஒரு மாநில கட்சின்றது தான் பார்ப்பாங்க. மாநிலத்தினுடைய ஒரு கட்சி ஒரு பெரிய வீரியமாக இப்படி வருவது, அடுத்த தலைமுறை அப்படி ஒரு அரசியலுக்குள்ளே வருவது மத்திய அரசு விரும்பாது. ஒரு காயடிக்கப்பட்ட சமூகமாக தான் இருக்கணும்னு நினைக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த விஷயத்துக்குள்ளே சேர்ந்து ஒரு அவதூறை வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய இதுவை வந்து பரபரப்பை கலப்புறது. இப்போ இந்த கட்சி அப்படின்னாவே ஒரு எண்ணம் வந்துடுறதில்ல, இப்படியே இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பேசுகிறாங்கல்ல, அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்டதுன்னு தான் அதை நினைக்கிறேன் நான். இல்லை, முதன்மையான எதிரி திமுக தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு இல்லையா? அப்போ அது பாஜக அதை ஆதரிக்க தானே செய்யணும். இல்லை, முதன்மையான எதிரி திமுக தான்றப்ப அதை விட முதன்மையான எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு பல மேடைகளில் பேசிட்டு இருக்கிறார். அது எந்த ஊடகமும் கருத்தில் எடுத்த மாட்டேங்குது. ஏன் அந்த திராவிட சிந்தனையோடு இங்கே இருக்கிற ஊடகம் இருக்குன்ற கேள்வி நான் பல முறை வச்சுட்டேன். இதை விட 2 மடங்கு திமுக பேசுவதை விட பல மடங்கு பாரதிய ஜனதா கட்சி பேசிட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லைன்றது தானே பல பேர் இல்லைங்க. அரசியல் செய்துட்டு இருக்காங்கல்ல, அரசியல் செய்துட்டு இருக்கிறப்ப இல்லைன்னு நீங்களா எப்படி முடிவு பண்ண முடியும்? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டிலாம் வந்திருக்குது. வலிமையா இருக்காங்களா? வலிமையாக வளர்ந்துகிட்டு இருக்குது. திமுகவே வளர்த்து விட்டு இருக்குது. திமுக தான் கூட உறவாடிக்கிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் இந்த பாஜகவுக்கு உயிர் கொடுத்ததே திமுக தான். பாஜக வளர்த்து விட்டதே திமுக. பல மேடையில் பேசியிருக்கிறாரு. அதை பேசி உயிர் கொடுத்து இப்படி ஒரு மோசமான கட்சிக்கு உயிர் கொடுத்ததே திமுக தானே. வாஜ்பாய் பீரியடு வீழ்த்தி, ஜெயலலிதா வீழ்த்தின பிற்பாடு நீங்கள் இல்லை சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சுது. அதனுடைய விளைவு இன்னைக்கு 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாத கட்சியாக வந்திருக்குல்ல அப்படின்னு அதை பேசுறது எப்படி பி டீம்னு நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ இதை வந்து எப்படி எதிரியாக பார்க்குறான்? அவன் பார்க்கறது வந்து திமுகவை எதிரியாக பார்க்குற பாஜக. அது என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு சமரசமாக இருக்கும். ஏற்கனவே இருந்தது தானே. 5 வருஷம் இருந்தாங்கல்ல, திமுக இருந்தது இல்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசு நெருக்கடிகளை திமுக என்ன எதிர்க்கிறீங்க? திமுக ஊடகங்கள்லாம் பேசுற பேச்சுக்கு பதில் நம்ம விவாதம். ஊடகங்களை விட்டுருங்க. இல்ல, பொதுவா ஊடகங்கள் முதலமைச்சர் என்ன பேசுறாரு, என்ன பேசுனீங்க, என்ன எதிர்க்கிறீங்க? மத்திய அரசுடைய திட்டத்தை விரைந்து நடவடிக்கை எடுத்து முடிக்கணும். பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா இல்லையா? கருப்பு கொடையை எதுக்கு எடுத்து வச்சுட்டு வெள்ளை கொடையை எடுத்துட்டு வந்தீங்க? என்ன தேவை வந்தது? ஆளுங்கட்சி எதிர்க்க கூடாது அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா, கர்நாடகாவில் நேற்று நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர் டிஆர் பாலு என்ன பேசினாரு, அதற்கு என்ன மாதிரியான பாஜக தலைவர் என்ன எதிர்ப்பு வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க, வஞ்சிக்காதீங்கன்னு தானே பேசுறாங்க. அது இப்பதான் பேசுறீங்க. வேற என்ன உரிமையை கொண்டு வந்தீங்க? 8 வழிச்சாலையை நீங்க கடந்த முறை எதிர்த்தீங்க. போராட்டம் பண்ணார்ல ஏவா வேலு, திருவண்ணாமலை பக்கத்துல, நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கம் அது
இந்த பக்கம் வந்துட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நெய்வேலி நிலத்தை எடுக்கிறப்போ ஒரு துளி இடத்த கூட எடுக்க விட மாட்டோம் போஸ்ட் அடிச்சு விட்டு எதிர்த்தீங்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க செய்தீங்களா இல்லையா? இப்போ அது எல்லாமே மத்திய அரசுடைய திட்டத்தை வந்து விரைந்து முடிக்கணும்னு இப்போ கோரிக்கை வைக்கிறீங்களே, என்ன காரணம்? எங்கே நீங்கள் எதிர்த்து இருக்கீங்க? எங்கே எதிர்த்து நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எதிர்த்துருக்குறேன்னு. வரிய கட்டளை எல்லா மாநிலமும் கேட்குது. பக்கத்தில் கர்நாடகா தீவிரமாக போராடவே தொடங்கிட்டாங்க. ஆளுங்கட்சி முதலமைச்சர் உள்பட உட்காந்துட்டாங்க போராட்டத்தில். தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறீங்க மத்திய அரசு. இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு வரலையே. ஒரு அடையாள போராட்டத்தை டெல்லியில் நடத்திட்டு இங்கே வந்து சுமூகமாக இருக்கிறீங்க. எங்கேயாவது ஒன்று எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். பாஜகவை நாங்கள் இந்த 2 ஆண்டு காலத்தில் தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து இது பாஜக தான் இதை வந்து வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சியை முடக்கணுன்றதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ அதுதான் சரி, திட்டம் அதை நோக்கி தானே நகருது. உங்களுக்கு இப்போ வந்து வெளிநாட்டு தொடர்பு, தீவிரவாத தொடர்பு, சர்வதேச அளவில் என்ன மாதிரி சட்டம் நகர்ந்துட்டு இருக்குன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சில உதாரணங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதை ஒட்டி இந்த கட்சிக்கு தீவிரவாத தொடர்பு இருக்குது, தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட இருக்குதுன்னு அப்படியே கொண்டு வந்து கடைசி அதை நோக்கி தானே நகரணும். அது நடக்குமா இல்லையான்றது அது அப்பாற்பட்டது. நிறைய சட்ட முறைகள்லாம் இருக்குது. இப்போ அப்படி சொல்லி தானே நீங்கள் ரெய்டு நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு? இது 14 ஆண்டு காலமாக இருக்குது. 14 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுகவிலேயே நிறைய பேர் உணர்வாளர்கிட்ட பேசினுக்கிறாங்க. பழைய முன்னாள் போராளிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பேர் எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் சில பேர் இருக்கவங்க நம்பி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு தீர்வு இந்திய அரசு மூலமாக கிடைச்சிருமா அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆயுதம் எடுக்க போகிறதில்ல. இந்தியாவுடைய அனுசரணையோடு தான் ஏதாவது நாங்கள் செய்துக்க முடியுன்றது தான் எல்லாருடைய அழுத்தமாக இருக்குது. இந்த போன வெளிநாடுக்கு போய் இருக்கக்கூடிய போராளிகள் பல்வேறு குழுக்களாக நீங்கள் இருக்கிறாங்க. அது கூட ஒன்றா கிடையாது. எல்லாரும் சொல்கிறதுனா இந்தியா அனுசரணையில் என்ன செய்துக்க முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறப்ப எங்கேருந்து இங்கே தீவிரவாதம் வரும்? ஏன் நீங்கள் அதை கொண்டுட்டு வரீங்க? இந்தியாவின் அனுசரணையோடு நகரணும் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது டெல்லியில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு எல்லாருக்குமே தெரியுமே. சாதாரண பத்திரிக்கையாளர் எங்களுக்கு தெரியுது. எங்ககிட்ட பேசுகிறப்ப டெல்லியோட பேச மாட்டாங்களா? இல்லை டெல்லி நெட்வொர்க்கில் பேச மாட்டாங்களா? இல்லை டெல்லி நெட்வொர்க்கு இது கண்டுபிடிக்காதா? தெரியுது இல்லை. இந்தியாவை அணுகித்தான் எது வந்தாலும் நாங்கள் செய்துக்க முடியும் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. சர்வதேச வாக்கெடுப்புன்னு ஒரு பக்கம் நடந்துட்டு அது நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே எங்கே தீவிரவாதம்? அதுவும் இந்தியாவுக்குள்ளார உங்களுக்கு 2009 காலகட்டம் தெரியும்னு நினைக்கிறேன். இனப்படுகொலை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 பேர் வந்து தீ குளிச்சாங்க. யாராவது வன்முறையில் இறங்கினாங்களா? இது அப்படியான மண்ணு கிடையாது இல்லை. இந்தியாவிலேயே அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய மண்ணு தானே. இங்கே அப்படி தானே அரசியல் வந்துகிட்டு இருக்குது. இதை ஏன் நீங்கள் கொண்டு வந்து தீவிரவாதன்ற வார்த்தையை நுழைக்கிறீங்க? ஒரு நோக்கம் என்ன? அப்போ தன்னை எரிச்சுக்கிட்டான ஒழிய போகிறதுன்னு முடிவாயிடுச்சு ஃபெலிக்ஸ். நான் உங்களை போட்டு தள்ளிட்டு போகிறேன்ற முடிவுக்கு வரல யாரும். என்ன தானே எரிச்சிக்கிட்டேன், வருத்திக்கிட்டேன். புரியுதில்லை? அப்படி தான் இங்கே இருக்குது அரசியல் களமும் போராட்டம்ன்றப்ப இங்கே எங்கே தீவிரவாதம் மீள் உருவாக்குன்றதுக்கு ஏன் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வரப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்னெழுச்சியாக வந்துட்டு இருக்குது, ஒரு உணர்வோடு வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இங்கே மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் அது சமரசமாகி போயிடும். நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கல்ல, பாஜக வந்து இன்றைக்கி தேவைக்கு பழசெல்லாம் விடுங்க, இன்றைக்கி தேவைக்கு இது இருக்குது, எதிர்க்குன்னா எங்கே எதிர்க்குது? எதிர்க்க முடியாது. இவங்க பல்வேறு வழக்குகள் இவங்களுது. அதுக்கு அங்கே சமரசமாகணும். அதுக்கு ஏற்கனவே உதாரணம் நடந்திருக்குது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு ஐயா கலைஞர் வந்து சரண்டான கதை இருக்குது. இன்னைக்கு இப்படி மாதிரி இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. எங்கேருந்து எதிர்ப்பாங்க? வலுவாக நிற்பாங்க. அதிமுக சொல்லவே வேணாம். 2 அணியாக இப்போ இருக்குது. 2 பேரும் ரெட்டையில தான் போட்டி போட போகிறோன்னு அவரும் சொல்கிறார் ஓபிஎஸ். அங்கே ஒரு நெருக்கடி இருக்குது. அதுவும் இப்படி இருக்குது. அப்போ ஒரு தனித்த அடையாளத்தோடு வருது. இப்பயே முளையில கிள்ளி போடுன்ற முனைப்பாங்க இருக்குதுன்னு தான் சொல்ல வரணும். அது பாஜகவுக்கு இருக்கு. அதுதான் இருக்குது. அது இந்த மாதிரி எந்த மாநிலத்திலையும் இப்படி வர்றதுக்கு விடாது இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி கலைக்காது. இங்கே மட்டும்னு கிடையாது. உங்களுக்கு சமரசமாக வளைந்து போகக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் அதுக்கு வேணும்னு நினைக்கும். அப்போ இப்படி ஒரு தனித்த அடையாளத்தோடு ஒரு மூர்க்கமாக வந்து, அதாவது நியாயமான அறவழி போராட்டத்தில் இறுக்கமாக இருந்து போராடக்கூடிய நபர்களை எப்பவுமே விரும்பாது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பிரிட்டிஷும் அதை தான் செய்தது. இந்தியா விட்டுட்டு போன இந்தியா எடுத்துக்கிச்சு இல்லை. அந்த இந்திய அதிகாரமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் இப்போ வந்து இது தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ளே போயிட்டு வந்தவங்ககிட்ட விசாரித்தப்ப அவங்க விசாரிக்கிறதுலாம் இதை தான் விசாரிக்கிறாங்க. அந்த நபர் உங்களோடு பேசினார்களா? பணம் வந்தது போனது அப்படிலாம், பணம் வந்து இவ்வளோ கோடி உங்களுக்கு சேர்ந்துருச்சு, கட்சிக்கு இவ்வளோ வந்தது, இதுக்கு இப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த கட்சிக்கு நீங்கள் நிதி வரல வெளிநாடுகள்லேருந்து? ஒரு கட்சியை சொல்லுங்கள். அப்போ அந்த கட்சிகள் எல்லாமே புனிதம், இது மட்டும்தான் வெளிநாடுகள்லேருந்து வந்துருச்சுன்னா என்னதா? இப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? ஒரு உள்நோக்கம் இருக்குதா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி இப்போ கோயிலுக்கான நிதி ஒன்று, மற்ற நிதி இப்போ
பிரதமருக்கான நிதியை எக்கச்சக்கமாக குவிஞ்சி இருக்குல்ல, என்ன கணக்கு வழக்கு? பல கட்சிகள் வெள்ள அறிக்கை கேட்டுச்சு, கொடுத்தீங்களா? கொடுத்துருக்காங்களா? எத்தனை வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கும்? அப்போ ஏதோ ஒரு தவறு செய்த ஒரு அமைப்பு, தவறு செய்த ஒரு நபர், அவரும் பணம் போட்டிருப்பார்ல, அப்போ அதுக்கு உடந்தையாக்குது அந்த கட்சின்னு பேர் வச்சாக்க சரியாக இருக்குமா? விசாரிச்சா சரியாக இருக்குமா? நாளைக்கு காங்கிரஸ் வருது பேச்சுக்கு, காங்கிரஸ் அப்படிலாம் செய்யாத, அது வேறு விஷயம். வந்தவுடனே மோடிக்கு வந்த பணங்களில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க குற்ற நடவடிக்கைகள் இருக்கிற நிறுவனங்கள், கம்பெனி, ஏதோ ஒயிட் காலர் குற்றம் கூட இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு இவங்களாம் அனுப்பியிருக்கிறாங்க, இதுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு விசாரித்தா சரியாக இருக்குமா? பல வழியில் ஒரு கட்சி வளரணுன்றப்ப விருப்பப்படுறவங்க எல்லாருமே கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது ஏன் இதுக்காக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு புது பேரை வைக்கிறீங்க? இது இப்படி இல்லையே, அந்த மண்ணில் இது வரைக்கும் இல்லையே. இல்லை, இப்போ பாஜக இது செய்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏன் செய்கிறாங்க? இந்த தேர்தல் வருதில்ல உங்களுக்கு, தேர்தல் காலகட்டத்தில் இறங்கி அடிக்கிறது இதுதான் பேசியிருக்கு. தொடர்ச்சியாக பாஜகவை தான் அதோட முகத்தை தோல் உரிக்கிறாரு. இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க, எங்கே பேசியிருக்காங்க? அதிமுக அந்த அளவுக்கு பேசலையே. பட்டியல் நான் வேணால் கொடுக்குறாங்க. ஆனால் பாஜக தலைவர்கள் அதிகமாக சீமானை விமர்சிக்கிறாங்களா? நேற்று கூட அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. நான் என் ரூட்டில் போயிட்டு இருக்கிறேன்னா குறுக்கால வராதுன்னா கட்சியை பார்த்துக்கோ, கட்சியை காப்பாற்றிக்கோ. புரியுதில்ல அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணால் இதுதான் நடக்குன்ற அர்த்தம் தானே. நான் பாட்டுன்னு போயிட்டு இருக்கிறேன்னு, நான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறேன்னா நீங்கள் சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கண்ணே. முதல்ல கட்சியை காப்பாற்றிக்கிற வேலையை பாருங்கண்ணே. கட்சியை முக்கியம்னா கட்சியை காப்பாற்றுற வேலையை பாருப்ப. அந்த வார்த்தை எதுக்கு வருது உங்களுக்கு? எங்கே விமர்சிக்கல உங்களை சீமானை, எங்கே விமர்சிக்காமல் இருக்காங்க? இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய எல்லாமே என்ன பேசுறதுன்னா, திமுக ஏதோ அவங்கள போர்னு எல்லையில் அப்படியே நிற்கிற மாதிரி எதிர்த்து இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சின்னு உருவாக்கத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. உண்மையிலே அப்படி இல்லை, பார்த்தா சுமூகமாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குள்ள. ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்ன உருப்படியாக நாங்கள் எதிர்த்து ஒரு விஷயத்த இந்த 2 ஆண்டுகளை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று காட்ட சொல்லுங்கள். அடையாளத்துக்கு போராட்டம் இதுக்கு முந்தின காலகட்டத்திலேருந்தே மாநில அரசை காங்கிரஸ் இருந்த போதும் சரி, பிறகு முன்னாடி இந்த வாஜ்பாய் காலகட்டத்திலும் சரி, இப்போ இந்த இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக தெற்க வஞ்சிச்சுட்டு தான் இருக்குது. நடக்கலையா அப்போல்லாம்? அப்போ ஏன் அந்த மாதிரி போராட்டம் நடத்தலை? ஒரு பட்டியல் வேணால் நான் எடுத்து தரட்டாத உங்களுக்கு. மத்திய அரசிலிருந்து வசூலிக்கக்கூடிய மாநில அரசுடைய நிதிகளில் வரியிலிருந்து எத்தனை % திருப்பி கொடுத்துருக்கு? இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நீங்க போராடல, கூட்டணி இருந்ததுல அது முக்கியம், இது முக்கியம் இல்லை. அன்னைக்கு நம்ம எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணோம், இன்னைக்கு எவ்வளவு பே பண்றோம், அதே தான் சதவீதம் அடிப்போம். அதுதான் அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு தான். நான் வேணா எடுத்து தரேன் உங்களுக்கு. இல்லை, இன்னைக்கு நம்ம வளர்ந்த மாநிலமா பட்டியலில் இருக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு இருந்த நிலையில 70 பைசா வாங்கினா கூட நமக்கு வர்றது 16 பைசா 12 பைசா தான் வந்திருந்தது அன்னைக்கும். இன்னைக்கு 60 காசு வருது ஒரு ரூபாய்க்கு நமக்கு. அன்னைக்கு கொடுத்த அளவுல இருந்து அவ்வளோதான் குறைஞ்சும். அன்னைக்கு அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் தென்னகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு தொடர்ச்சியாக தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பேசிட்டு இருக்கு. கேரளா கூட ஓரளவுக்கு பேசி வாங்கிடுறாங்க. இங்கே முடியலைங்க. அதுக்கான அதிகார வர்க்கம் அங்கே லாபி நிறைய இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு. அப்போ தொடர்ச்சியாகவே இருக்குது. அப்போ கடந்த காலங்களில் என்ன பேசி உரிமை நம்ம மீட்டுட்டு வந்தோம்? ஏதாவது ஒன்று மீட்டுட்டு வந்தோன்னு சொல்லுங்கள். பாஜகவை திமுக எதிர்க்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லுங்க. இல்ல, பாஜக திமுக விட்டுருங்க, இல்ல விட்டுரு, அதை பேசணும் நண்பா. அது விட்டுருங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி பேட்டி கிடையாது. கேள்வி நீங்க சரியா கேட்கற, பதில் வருது. உங்களுக்கு ஏத்த பேட்டியை நான் கொடுக்க முடியல. நான் நாம் தமிழர் கட்சியை பாஜக நினைக்கிறாங்களான்னு தான் கேட்கிறேன். கேட்ட உடனே நீங்க சொல்றீங்க அது எங்க எதிர்க்குது திமுக அது கேட்டதுக்காக நான் பதில் சொல்ல வரேன். அது சரி, அதாவது நாம் தமிழர் கட்சியை பாஜக எதிர்க்குதுன்னு சொல்றேன். அதான் கேட்கிறேன். எதிர்த்துக்கு நிறைய பட்டியல் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் எதிர்த்து பரந்தூர் எதிர்க்கிறாங்களா? அவங்க 8 வழி சாலையை எதிர்க்கிறாங்களா? அப்புறம் நெய்வேலி இதை விஷயத்தை ஏற்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? எதை போராடவில்லை? நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா முடிக்கணும். ஏவா வேலு சொன்னார்ல, நாங்கள் போராடவே இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நாங்கள் போராடலை சொன்னாரா இல்லையா? கடந்த முறை போராடி இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா இல்லையா? 8 வழி சாலையில் அவரே நின்று போராடினாங்கல்ல எல்லாம் சேர்ந்து. இப்போ இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவில்லைன்னு மாற்றி பேசுறது இருக்குதா இல்லையா? அப்போ எப்படி சொல்லுங்க நண்பா நீங்க? இல்லை, இப்போ எங்கே இவங்க சமரசமாக போகிறாங்க? நீங்கள் ஏன் பாஜகவோட நாம் தமிழ் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனுடைய விளைவு எங்கே அவங்க எதிர்க்காமல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன எதிர்த்தீங்கன்னு காட்டுங்க, அதை சொல்கிறேன். நான் அந்த பட்டியலை வைக்க சொல்கிறேன். இல்லை, இப்போ என்ஐஏ சோதனைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இந்த விவாதத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை, இருக்குது. தொடர்ச்சியா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ ப்ராஜெக்டும் நடக்கணும், என்னை தாண்டி தான் நீங்கள் நடத்த முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. சவால் விட்டுக்கிறாரா இல்லையா? அப்போ அது பெரிய நெருக்கடியாக இருக்கிறப்ப ஒரு கட்சியை ஏதாவது ஒன்று சொல்லி முடக்கணுமா இல்லையா? ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் என்னை தொடர்ச்சியாக தாக்கிட்டே இருக்கீங்க பெரிய. அப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமா இல்லையா? நெருக்கணும் இல்லையா? உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து உங்கள் மேலே ஒரு பழியை சொல்லுவேன்னா இல்லையா? நடக்குது இல்லை? அதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது.
இத்தனை கட்சிகள் வந்து எதுக்குல கடந்த முறை அதிமுகவும் அதுக்கு துணை போனது தான். அவங்க இருக்கும்போது அந்த ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க பேச போகிறதில்ல. திமுக வந்து விரைந்து முடிக்கணுன்றாங்க பிரதமர்கிட்ட. அப்போ வேகமாக மற்ற கட்சிகள் வந்து பேச சீமானே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இல்லையா, வந்து மோடிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் பேச்செல்லாம் கேட்பாரு, நிறைய அழைப்பு விடுத்திருக்கிறாரு, வந்து கட்சியில சேர்ந்துருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ராஜ்யசபா சீட்டு கூட அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தூதெல்லாம் அமைச்சாருன்னு. ஆமா, அப்ப பேசியிருக்கிறாங்க. நான் மறுத்துட்டேன். அது வந்து நமக்கு சரியானது இல்லை, ஏற்புடையது இல்லை, அது மண்ணுக்கு உண்டானது இல்லை, மத அரசியல்ன்றதுக்காக நான் மறுத்துட்டேன்னு வெளிப்படையாக தானே பேசியிருக்கிறாரு. அதாவது அவங்க கிட்ட இருந்து அப்ப சீமான் நம்ம பக்கம் வரணும் தானே அவங்க நினைக்கிறாங்க. வரணும், எல்லா கட்சியுமே கூப்பிடுவாங்க. இங்க பாமக கூப்பிடு இல்லையா, திமுகவுக்கிட்டே எத்தனை சமரசம் நடந்துகிட்டு இருக்குது. பிரச்சனை வேணாம், நீங்க காங்கிரஸ் கைட்டு விட்டு தனியா நில்லுங்க, நம்ம சுமூகமா இருப்போம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா. அது காங்கிரஸை தனித்து நிற்க விட்டுருணும். இந்தியா முழுக்க அது கூட கூட்டணி இருக்கக்கூடாது. மற்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட போயிருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் சுமக்காதீங்க, உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் எடுக்கிற எம்பி எடுத்துக்கங்க, சுமூகமாக நாளைக்கு நம்ம இருந்துக்கலாம். நடக்குதா இல்லையா பேச்சுவார்த்தை? அது மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாமே தனக்கு வேண்டப்பட்டவங்களா வேணும்னு தானே வச்சுக்கோ. அந்த அடிப்படையில் பேசிக்கிறப்ப இவர் சேர்ந்தாரா இல்லையா அதானே நீங்கள் பார்க்கணும். புரியுதில்லை உங்களுக்கு? இவர் சேரணும் இல்லை, இது மாதிரிலாம் என்ன கேட்டாங்க, நான் சேரலை அதானே சொல்கிறாரு. அதனால் கூப்பிட்டாங்களே, அதனால் அந்த சந்தேகத்தோடு அவர் இணைஞ்சிட்டா. நீங்களே இணைஞ்சிட்ட மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படியாது? இவர் இணையணும் இல்லை, எங்கே இணைகிறாரு? நீங்கள் ஒரு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, காந்தி நேதாஜி ஒப்பிட்டு பேசியிருந்தீங்க. நேதாஜி போல சீமான் இருக்காரு அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஆனால் அதுலேயே ஒரு விமர்சனமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நேதாஜி வந்து ஹிட்லரை போய் சந்திச்சாரு, முசோலினியை சந்திச்சாரு, அவங்க ஆதரவெல்லாம் கேட்டார், அதுவே சில விமர்சனங்களுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஒப்பிட முடியுமா சீமானை? ஒப்பிட முடியும்னா நேதாஜியுடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கணும்ல. சுதந்திர இந்தியான்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் தனக்கு எதிரியை பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி. இப்போ திமுக ஏன் ராஜாஜியை பயன்படுத்திச்சு? ஆரியம் பார்ப்பனம் இப்படின்னு தான் பேசிட்டு இருக்கீங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. குள்ளுக பாட்டன்னு சொன்னீங்க, குள்ளுக பட்டர்னு சொன்னீங்க ராஜாஜியை. பார்ப்பன விரோதத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க. தேர்தல் வந்தோடனே கூட்டணி வச்சுக்கிட்டு இல்லை சேர்த்து வந்தீங்க. எப்படி அது சாத்தியமாச்சு? அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன். காமராஜரை வீழ்த்த ராஜாஜியை பயன்படுத்துகின்ற யுத்தி நீங்கள் எடுத்தீங்களா? இதே தான் ஹிட்லர் எடுத்தாங்க. அவன் அந்த நாட்டுக்கு வந்து அவன் வந்து சரியா இருக்கான், ஒரு இனம் வந்து இங்க ஆதிக்கத்தை செலுத்துது. சரியான உதாரணமா இருக்குமா? என்னது அது சரியான உதாரணமா இருக்குமா? உதாரணம் இருக்காது. அரசியல்ல எப்பவுமே எதிரிக்கு எதிரி எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. அது சரியானதோ இதுவோ இல்லை. உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, நாடு பத்திக்கிட்டு எரியுது, நல்ல தண்ணி கெட்ட தண்ணின்னு பார்க்க முடியாது, ஏதோ ஒன்று தண்ணி எடுத்து விட்டு தான் அணைக்கணும், அந்த வகையில் நாங்கள் வந்துட்டு சந்திராசாமியை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு இவர் பேசினார். உங்களுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி ராஜீவ்காந்தி எதிராக ராஜீவ்காந்தியை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு அது? இப்போ அந்த உதாரணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் யாருன்னா அரசியல் பேசியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஒருத்தர் கூட பேசலை. ஏன் பேசலை? ஏன் ஓடி பதுங்குறீங்க? ஒரு நாட்டினுடைய பிரதமரை அப்புறப்படுத்துவது பற்றி பேசியிருக்கிற ஒரு நபர் அப்புறம் இதை பற்றி இருக்குது இல்லை, அந்த கமிஷன் ஒன்றும் உயிர்ப்போடு தான் இருக்குது, விசாரிக்கணுன்ற எண்ணம் வரலையே. நீங்கள் ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே, காங்கிரஸ்லேருந்து கூட பேசவே இல்லையே. ஏன் பேசலை? அப்போ இது வந்து அரசியலில் ஒருத்தனுக்கு நான் வந்து ஃபெலிக்ஸை பயன்படுத்திக்கணும், நீங்கள் வந்து என்ன பயன்படுத்திக்கணும், ஏதோ ஒரு நோக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்குமே ஊடகத்துக்கே அந்த எண்ணம் இருக்குது. அப்போ அரசியலுக்கு இருக்காதா என்ன? அப்போ அது சரியாக தவறான்றது அன்றைக்கி அது சரியாக இருந்தது நேதாஜிக்கு. இன்றைக்கி நீங்கள் வெளியிலேருந்து வந்து கம்யூனிஸ்ட பார்வையில் பார்க்கும்போது அது ஒரு நாஜிக்களுடைய ஒரு இது, அது ஒரு பாசிசத்தோட எண்ணம், அதனால் அது சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி இதை விவாதிக்கிறோம். அன்றைக்கி தேவைக்கு நேதாஜிக்கு இருந்தது. நேதாஜினுடைய நோக்கத்தை நீங்கள் குத்தம் சொல்லிட முடியுமா? இல்லை, அது சொல்ல முடியாது. அப்போ அது எப்படி? என்னுடைய நாடு விடுதலை பெற்றாங்கன்னா நான் யாரையாவது கையில் எடுத்துக்கணும்னு தான் அவர் பார்ப்பாரு. நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் சொல்கிற உதாரணம் இப்போ சீமானே சொல்லும் போது அன்பான சர்வாதிகாரம்னு சொல்கிறாரு இல்லையா? சொல்லுங்க. இல்லை, அதை ஒப்பிடும் போது ஒரு விமர்சனமாக வரும்ல. அது சர்வாதிகாரம் எந்த கட்சியில்? திமுகவில் ஜனநாயகம் இருக்குதா? உங்கள் இதில் நான் உங்கள் இதிலே கேட்குறேன். இல்ல, நான் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் தமிழக கட்சி ஸ்போக் பர்சன் இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க, நான் பேசுறேன். அப்படி ஒன்றும் சொல்ல வரல, நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை. சொல்ல வர உதாரணத்தை சொல்ல வரேன். திமுகவில் அதிமுகவில் என்ன ஜனநாயகம்? பேசுறதோட சரி, எடுக்கிற முடிவெல்லாம் ஒருத்தர் தானே எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி எல்லாரையும் கூட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒன்று அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையே. அப்புறம் இங்கே திமுகவில் வந்து உதயநிதி எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இன்றைக்கி என்ன செய்யலாம், இன்றைக்கி என்ன போகலான்ற மாதிரி போயிட்டுருக்குது இல்லையே. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே. அதுபோல் தான் அங்கே இருக்குது. அன்பான சர்வாதிகாரம்னாக்கா இதுதான் செய்துக்கிட்டே ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும். 10 ஓட்டுநர் உட்காந்துட்டு கிளர்ச்சியெல்லாம் போட்டுன்னு தள்ளிட்டு போக முடியுன்றது தான் பேசுகிறாரு. அதில் வந்து ஜனநாயகம் அதுக்குள்ளே வந்து அது இருக்கணும், அது வந்து உயிர் பார்க்கணும், அதுவும் செத்து போயிடக்கூடாதுன்றதையும் பேசுகிறாரு.
அந்த 2வது லைனை விட்டுட்டு முதல் லைன் மட்டும் எடுத்துட்டு நம்ம பேசுறன்றது தானே இப்போ இங்கே அரசியல் ஆகுது. கிட்டத்தட்ட 7% வாக்கு வங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி அதை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை அந்த வாக்கு வங்கியை நம்ம வாங்கிடணும்னு பாஜக நினைக்கிறாங்களா? இல்லை அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு போற வாய்ப்பு நீங்க இருக்கா? இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதை பார்த்தீங்கன்னா அதோடைய நோக்கம் வந்து காங்கிரஸ் வந்து வந்துடக்கூடாது எங்கேயுமே. அப்போ அந்தந்த மாநிலத்தை அதை பலகீனப்படுத்தணும். அது ஒன்று நடந்துக்கிட்டு வருது. அடுத்தது அந்தந்த கட்சிகள் இருக்க அந்தந்த நாடுகள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வலுவான கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் உடைக்கிறது, பிரிக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து அதிமுக ஒரு உதாரணமாச்சு. திமுக மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளில் பார்த்து சுமூகமாக இருந்ததாக கூட வச்சுக்கிறது, கூட்டணிக்கு வரீங்களான்னு. இல்லையா அவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் அப்புறப்படுத்துறது, இல்லை அதை வந்து பிளக்கிறது, உடைக்கிறது, இப்படின்னு எல்லா இடத்துலையும் செய்துக்கிட்டு வருது. அது காங்கிரஸும் செய்யும், பாஜகவும் செய்யும். நாளைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போனால் திமுகவும் செய்யும், நாம் தமிழர் கட்சி அங்கே போய் உக்காந்தாலும் அதை தான் செய்யும். அவங்களுக்கு தேவை தான் வந்து நிற்கணும், சர்வைவல். அதுதான் அது எல்லா கட்சிக்குமே இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாக்கா திமுகவை மட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னாலும் ஏதோ அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அதிமுக ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது பாமக கூட வந்தால் பார்த்துக்கலாம், தேமுதிக கூட வந்தால் பார்த்துக்கலாம். இது வந்து யாருக்கூடையும் வர மாட்டேங்கிறான். 7% வாக்கு வச்சுக்கிறான். என்ன பண்ணலாம் அவனை? 1 2 பிரிக்கணும், கரெக்டுங்களா? 3 பிரிக்கணும். இல்லைன்னா ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி இந்த டெரரிசம் அது இதுன்னு சொல்லி கலைக்கணும். வெகுஜன மக்கள்னு தனியாக வந்திருக்காங்கல்ல, 30 லட்சம் பார்க்கணும். 30 லட்சம் கட்சி உறுப்பினரா? அது கிடையாது. இல்லை, உங்களுக்கு உறுப்பினர் கொஞ்சம் மாதிரி தானே இருக்கு. இப்போ பொதுமக்கள் போட்டிருக்காங்கல்ல, பேசுறது கேட்டு தானே பேசுறாங்க. இப்போ அந்த பொதுமக்கள் கேட்டு போடுறதுக்கு எதிராக இது வந்து ஒரு தீவிரவாத கட்சி அப்படின்னு முத்திரையை நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகத்தில் பேசிட்டு பெரிய அளவில் 2-3 நாளாக ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்கல்ல. அப்போ இதனுக்குள்ள ஆழமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஏதாவது ஒரு விதத்தில் அதை சிதைக்கணும் தானே ஓட்டு, அதானே கணக்கு இருக்குதுங்க. வேற என்ன இருக்க போகுதுன்றீங்க? இல்லை, அது யாருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? யாருக்கு அந்த அந்த ஓட்டு சிதையும் போது யாருக்கு போகும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, இல்லை நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து பலமாக வந்துடக்கூடாது. மாநிலத்தில் ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி ஒரு 10% மேலே வந்துடுச்சுன்னா விஜயகாந்துக்கு என்ன வந்தது பாருங்க, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறினாரு. பிறகு இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? அந்த சதவீத வாக்கு இன்னைக்கு இல்லை, அந்த அளவுக்கு பழைய மாதிரி கொடுத்தாங்களா? இப்போ சீட்டு கொடுப்பாங்கன்றீங்க தேமுதிகவுக்கு? இல்லை, அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க, கொடுப்பாங்கன்றீங்க. ஏதாவது ஒரு கட்சி கொடுக்குன்றீங்க. நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். சரி சரி, அது நல்ல கட்சி இல்லை, அப்பாற்பட்டது, அது நல்ல விஷயம். அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தார், அதை நம்ம குறை சொல்லலை. ஓகே, அரசியல்னு வரும்போது அன்னைக்கு கேட்டது இன்னைக்கு இருக்குமா? அன்னைக்கு இருந்த வாக்கு சதவீதம் இன்னைக்கு இருக்குதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை, வாக்கு சதவீதம் இல்லை. இல்லை, அது அப்படி இருக்கிற இப்போ இந்த செல்ஃபோன் வந்து ஃபெலிக்ஸ் இதை வச்சுக்கோ, எனக்கு ஒரு 10,000 கொடுன்னா இதுக்கான ஒர்த்து நீங்கள் இருந்தால் தானே கொடுப்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி அவங்க கொடுப்பாங்க? ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7% வச்சுருக்கான். இந்த முறை வந்து எப்படி ஒரு 12 ஆச்சுன்னா தனித்த ஒரு அடையாளமாக நிற்கும், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆகும். நாளைக்கு கூட்டணிக்கு நம்ம நெருக்கடி கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறுவாங்க, ஒரு பவரில் வருவாங்க. அது இருக்கக்கூடாது. பவரில் இருந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கிறவங்க தனக்கு சாதகமாக வளைஞ்சு வர மாதிரி இருந்தாக்கா பரவாயில்ல. அது எல்லாருமே நினைக்கிற அரசியல். அதை தான் செய்து டெல்லி பாஜக. அவங்களுக்கு இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதுக்கிட்ட முரண்பட்டு இருக்கிற கட்சியவே நாளைக்கு கூட வச்சுக்கும் பாஜக. அது எல்லா கட்சியும் செய்கிறது தான் உங்களுக்கு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு என்னெல்லாம் நடந்ததுங்க? வெட்டிக்கிட்டா போயிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நடந்தது? திமுகவை எவ்வளோ வதை செய்தது காங்கிரஸ். அப்புறம் அப்படியே அந்த விரோதத்தோட இருந்துட்டாங்க. நாளைக்கு அப்படி சமரசமாக போகலாம். அந்த மாதிரி மாநிலத்துக்குள்ளே ஒரு கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இல்லை, நாங்கள் தனித்தே தான் நிற்போம், பார்ப்போம் அப்புறமா அப்படின்றப்ப ஒரு எரிச்சல் வருது இல்லை யாருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறானே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது நினைக்கிறேன். நான் அதை தொடர்ச்சியாக பேசும்போது நான் வந்து இப்போ இருக்கிற ஊடகங்களில் வந்து திராவிட ஆதரவு, திராவிடர் இல்லாத ஒரு ஆதரவு, தமிழ் தேச ஆதரவுன்னு இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த முகத்தை யாரும் மறைக்க வேணாம். நான் சொல்றேன், என்ன சொல்ல மக்கள் நலன்ல இருந்து பேசுறோம் சார், அவ்வளவு இல்ல. நான் சொல்ல வரேன், யாரா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குள்ள இருந்து பேசணுடைய நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் இல்லாம இன்னொருத்தர் வந்தாலும் ஆதரிப்பான். இதுல இருந்து ஏன்னா எனக்கு முரண்பாடு வருதுன்னா வெளியே போவாது, எல்லாருக்குமே வர்றது தானே. ஆனா அதுக்காக ஒரு நபரை வந்து அந்த கட்சி சார்ந்தவன்னு முத்திர குத்துறது இருக்குல்ல, அதுதான் கூடாதுன்னு பேச வரேன். என்னோட நோக்கம் அது இல்ல, சொல்றேன் நான், நீங்க புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக சொல்றேன். நீ அதை பத்தி பேசியிருந்தீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப விஜயோட அரசியல் வருகை கூட பாஜக பின்னணியில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பலரும் சொல்றாங்க அது வந்து திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கும், இல்ல பாஜகவுக்கு ஒரு சவாலா இருக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சி புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் அவங்களதான் வந்து விஜய் ஈர்க்க போறாருன்னு சொல்றாங்க. அதுல உங்க பார்வை என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது வந்து நிறைய நடந்திருக்குது இந்த மாதிரி. உங்களுக்கு வடக்க திடீர்னு ஒரு கட்சி உள்ளே வந்து இறக்கி
அதிக பெரும்பான்மை யாரும் வந்துடக்கூடாது. எல்லாமே 2, 3 கடந்த முறை வெற்றி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% தான் இருந்தது. இப்போ அந்த 3-4% குறைக்கிற மாதிரி யாருன்னா ஒருத்தர் உள்ளே இறக்கணும். யாரை வந்து இறக்கினாக்கா அந்த 3-4% பிரியும். கடந்த முறை வந்து உங்களுக்கு கமல் வந்தார். அவர் யார் சொல்லி வந்தாருன்றதெல்லாம் அப்பாரமாக இருக்கட்டும். 1% பிரிஞ்சுதா இல்லையா? இப்போ அந்த கமல் வந்து இறங்காமல் இருந்திருந்தாருன்னா அன்றைக்கி வந்து இன்னும் திமுகனுடைய வாக்கு சதவீதம் கூட வந்திருக்கும். அதே போல் அதிமுகவுக்கு ஒரு 3% குறைஞ்சதாக இருந்தது. ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் அந்த 3% அவங்களுக்காக கூட இருந்திருக்கலாம். இல்லை 1.5% அவங்களுக்கு கூட போயிருக்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு 10,000 20,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சி போன்றவங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போ வந்ததால் ஒரு இது தனியாக பிரிஞ்சதில்லை. அதே போல் இப்போ விஜயினுடைய அரசியல் வந்து வாக்கு வந்து எல்லாருக்குமே சமமாக ஓரளவுக்கு பிரிக்கும். எல்லா தரப்புலேருந்தும் உள்ளே இருக்கான். இப்போ திமுக வேணாம் நமக்கு இதுக்கு மேலே, அது சும்மா திரும்ப அதே மாதிரி வந்துட்டு இது வேண்டியதில்லை. இப்போ அதிமுக வேணாம் திரும்ப அது இருக்குன்னு 2 பேரும் கோஷ்டி சண்டை வரப்போகுது, எப்போ ஓய்ன்னு தெரியலப்பா அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல எல்லாருக்கும். 2மே வேணாம், புதுசாக ஒன்று போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை. அப்போ மோடியும் வேணாம் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் விலை இப்போ இருந்தது. இன்றைக்கி எல்லா பெண்களும் அதை பேசுகிறாங்க. அது யாரும் வெளியில் பேசுகிறதே இல்லை. உங்கள் வீட்டில் முன்னாடி எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க கேஸுக்கு, இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க கேளுங்க. அவங்களுக்கு தான் அந்த வயிற்றுச்சல் தெரியும். அது யாருமே பேசுறதில்ல. அப்போ அதுவும் வேண்டியதில்லை. அப்போ யாராவது ஒருத்தர் சரி விஜய்க்கு போடணுன்ற ஒரு எண்ணம் வருதில்லை. அந்த இடத்துல இப்போ நாம் தமிழர் கட்சி இருந்தது, ஓட்டு வங்கியில் சொல்கிறேன். இப்போ அதுக்கு போகக்கூடாது, அது வந்து ஓரளவுக்கு கணிசமாக குறையணும் அப்படின்றப்ப 3 தரப்புக்குமே இது அடிப்படும். புரியுதில்லை? அதே நேரத்தில் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி பேசி பழக்கப்பட்டவங்க. அந்த சினிமா அரசியலுக்கு எதிராக பேசி பழக்கப்பட்டு ட்ரெயினப் ஆகி வந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க. அதிலிருந்து முழுக்க இங்கே போவாங்களான்னா அப்படி இல்லை. வழக்கமாக பதவிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றவங்க அது எல்லா கட்சிகளுக்குள்ளாமே இருக்குது. இந்த கட்சியிலேருந்து மாறி அந்த கட்சிக்கு போகிறது, அந்த கட்சியிலேருந்து மாறி இந்த கட்சிக்கு வர்றது, இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை தவிர்க்க முடியாது நம்ம. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பு திமுக அதிமுக நாம் தமிழ் இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம். அதை தான் விரும்புது உங்களுக்கு டெல்லி. அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. 3-4% ஓட்டுக்குள்ளாக ஒரு பெரிய காய் நகர்வு இருக்குது. அதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒரு பிரபலமான ஆக்டர் செய்ய முடியல. ஆனால் விஜய்க்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருந்துச்சு. அவர் விஜய் மக்கள் இயக்கம்லாம் தொடங்கி அதுக்கு முன்பாகவே அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கி அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அது இந்த நேரத்தில் வெளிப்படுத்துன்னு பேசுகிறாங்க. அதுதான் வரட்டும், அவர் அரசியலுக்கு வராரு, வரட்டுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. தப்பு இல்லை. ஒரு பெரிய திட்டம் இருந்தது, நீண்ட காலமாக செய்துட்டு இருந்தார். ரஜினி அந்த மாதிரி தான் நிறைய செய்துட்டு இருந்தார். மக்கள் மன்றம் அது இதுன்னு வச்சு நிறைய பண்ணிட்டு இருந்தார். இதை விட கூடுதலாக அவர் வரன்ட்டு கடைசியாக வரல. ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லாமல் வந்திருக்கிறாரு. வர்றது ரொம்ப நாகரிகமான விஷயம், வரவேற்கணும். நிறைய கட்சிகள் உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு அரசியல் செய்கிறப்ப தான் அது மக்களுக்கு எது சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு, இல்லை மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இதை நாம் தமிழர் கட்சி கூட வேணாம், விஜய் இன்னும் நல்லா செய்வார்னு முடிவெடுத்துட்டா சந்தோஷம் தானே. மக்கள் தானே முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. நாம் தமிழர் வேணாம்பா, அது வந்து போராட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்குது, ஒரு சுமூகமாக இல்லாமல் கூட இருக்குது, விஜய் எப்படியாவது பேசி டெல்லியிலேருந்து வாங்கிடுவார் அப்படின்னு நம்பி போட்டாங்கன்னா நம்ம என்ன முடிவு பண்ண முடியும்? ஒரு மாற்று வருதுன்னு நினைக்கிறப்ப அந்த மாற்று அவராக இருக்கிறப்ப அதை ஏற்றுக்கிற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அது வாக்கு யாரை பாதிக்கணும்னா எல்லாருக்குமே பாதிக்கும். அரசியல் களத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா கூட்டணிக்குமே பாதிக்கும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.